சென்னை மாநகருக்குள் ஆம்னி பேருந்துகளுக்கு அனுமதி இல்லை என போக்குவரத்து ஆணையர் கூறியிருக்கிறார். சென்னை மாநகருக்குள் பயணிகளை ஏற்றவோ இறக்கவோ ஆம்னி பேருந்துகளுக்கு அனுமதி கிடையாது என போக்குவரத்து ஆணையர் தெரிவித்திருக்கிறார். இன்று இரவு முதல் கிளாம்பாக்கத்திலிருந்து ஆம்னி பேருந்துகள் பயணிகளை ஏற்றிக்கொள்ள அனுமதிக்கப்படுவர் என்று போக்குவரத்து ஆணையர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, போக்குவரத்து ஆணையர் விடுத்திருக்கும் இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் குறித்து விரிவா சொல்லுங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கடந்த மாதம் திறக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது முதல் கட்டமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அந்த பேருந்துகள் தற்போது இயங்கப்பட்டு வருகிறது. மற்ற பேருந்துகள் வழக்கம் போல கோயம்பேட்டிலிருந்து இயங்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஆம்னி பேருந்துகளின் இயக்கத்தை பொறுத்தவரையில் 24ஆம் தேதி முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளை ஏற்றுவோ அதே போல அங்கு இயக்கிவிடவோ வேண்டும் என்று ஏற்கனவே போக்குவரத்துறை தரப்பிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சூழ்நிலையில் அங்கு போதுமான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை, போதுமான வசதிகள் இல்லை என்ற காரணத்தினால் அங்கிருந்து பேருந்துகளை இயக்க முடியாது. சென்னை கோயம்பேட்டிலிருந்து பேருந்துகளை இயக்க வேண்டும், அதற்கான அனுமதியை அரசு வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்திலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது போக்குவரத்து துறை ஆணையர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பை பொறுத்தவரையில் 24ஆம் தேதி, அதாவது 24ஆம் தேதி இரவு முதல் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையத்திலிருந்து மட்டுமே புறப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகருக்குள் பயணிகளை ஏற்றுவதோ இறக்குவதோ அனுமதிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்றாற்போல் ஆம்னி பேருந்துகளுக்கு பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும் செயலிகளை தக்க மாற்றங்கள் செய்திடும் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், இதனை மீறி பயணிகளுக்கு உரிய தகவல்களை வழங்காமல் அவர்களை தேவையில்லாமல் சிரமத்துக்கு உள்ளாக்கும் ஆம்னி பேருந்துகள் மற்றும் ஆபரேட்டர்கள் மீது மோட்டார் வாகன சட்ட விதிகள் மற்றும் அதுபடி கிரிமினல் நடவடிக்கை பாயும் என்றும் தற்போது எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈசிஆர் மார்க்கமாக செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள், சென்னையிலிருந்து வேலூர் மற்றும் மேற்கு மார்க்கமாக செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் ஏற்கனவே வழக்கமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்றும் தற்போது அவர் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.